அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நம்ம நன்றி செலுத்திப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுதலாக அனுப்பின குரான்லேருந்து அல்லாஹ் சில விஷயத்தை சொல்லி இது ரெண்டும் சமம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமம் அல்லனா அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சிந்திக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு ரெண்டும் எக்காரணத்துலேயும் எந்த சூழ்நிலையும் சமம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இன்ஷா ஒன்று ஒன்றா பார்ப்போம். சூரா 6 வசனம் 122. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எவன் மரணித்தவனாக இருந்து மேலும் அவனுக்கு நாம் உயிர் கொடுத்து மேலும் மக்களிடையில் அவன் நடமாடுவதற்காக ஏதுவாக அவனுக்கு ஒளியை கொடுத்தோமோ அந்த ஒருவன் தன்பால் வெளியேற்ற இயலாத முழுமையான காரிருக்குள் உள்ள ஒருவனும் சமமானவரா? நம்ப மறுப்பவருடைய காரியங்கள் இவ்விதமாக அவர்கள் கண்களுக்கு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. அல்லாஹ் கொடுத்த ஒளினா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த ஒளினா நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுதலாக அனுப்பின வேதத்தை, அந்த வேதத்தை பெற்று அதை பின்பற்றாமல் காரிலேயே இருக்கிறவங்களும் சமமானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க. நம்ப மறுப்பவரோட காரியங்கள் இவ்விதமாக அவர்கள் கண்களுக்கு அழகாக்கப்பட்டு விட்டன அப்படின்னு. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேட்டகரி. நம்ப மறுத்துட்டு அதை அந்த நம்ப மறுத்துட்டு அவங்க கண்ணுக்கு சைத்தான் அழகாக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுதான் மோசமானது. தப்பான வழியில் இருந்துட்டு நம்ம சரியான வழியில் தான் இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. ஒளிக்காட்டுதலான வேதத்தை பெற்றவங்களும் அதை இல்லாத வேற இதை பின்பற்றிக்கிட்டு காரில் இருக்கிறவங்களும் சமமானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது அதே வசனத்தில் அல்லாஹ் நம்ப மறுப்பொரு காரியங்கள் இவ்விதமாக அவர்கள் கண்களுக்கு அழகாக்கப்பட்டு விட்டன. அதனால் வேதத்தை பின்பற்றுவர்களும் வேதம் இல்லாத வேற எதுவும் பின்பற்றுறவங்களும் சமமானது அல்ல. இவங்களுக்கு வேற இப்போ அல்லாஹ் நம்ம இன்ஷால்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, நம்பிக்கை கொண்டவர்களோட வாழ்க்கை மரணமோ பாவம் செய்கிறவங்களோட வாழ்க்கை மரணமோ சமமாக இருக்காது. இவங்களுக்குள்ள இப்போ அல்லாஹ் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது பரிபூர்ணமாக கிடைக்கும். இவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிற மாதிரி அவங்க இம்மையிலையும் இப்போ பாவம் செய்கிறவங்க இம்மையிலையும் துக்கத்தை அனுபவிப்பாங்க, அதுக்குள்ளே பிரதிபலனை அனுபவிப்பாங்க. மறுமையிலையும் அதுக்குள்ளே பிரதிபலனை அனுபவிப்பாங்க. இது சமமாக இல்லை. அதேமாரி இந்த வசனத்தில் அல்லாஹோட வழிகாட்டுதலாக கொண்டு வந்த வேதத்தை பின்பற்றுகிறவங்களும் அது அல்லாத வேற இதை பின்பற்றுகிறவங்களும் சமமானதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 9:95. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கையாளர்களில் உடல் ஊனமில்லாது உட்கார்ந்து கொண்டவர்களும் கடவுளின் நிமித்தம் தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வுகளை கொண்டு பாடுபடுபவர்களும் சமமானவர் அல்ல. தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வு கொண்டு பாடுபடுபவர்களை உட்கார்ந்து கொண்டுபவர்களுக்கு மேலாக கடவுள் உயர்த்துகின்றார். இரு தரப்பினர்களும் கடவுள் மீட்சி வாழ்க்கின்றார். ஆனால் மகத்தானதொரு பிரதிபலனை கொண்டு உட்கார்ந்து கொண்டவர்களை விடவும் பாடுபடுபவர்களை மேலான நிலைக்கு கடவுள் உயர்த்துகின்றார். இதில் அல்லாஹ் 2 பேரை சொல்கிறாங்க. 2 பேருக்கும் அல்லாஹ் மீட்சி கொடுக்குறாங்க. அதில் அல்லாஹோட பாதையில் அல்லாஹோட நிமித்தம் பணம் மற்றும் தங்களை வாழ்வு கொண்டு பாடுபடுபவர்களுக்கு மேலான நிலைக்கு அவங்கள உயர்த்துறாங்க. இவங்களை விட அல்லாஹ் மேலான நிலைக்கு உயர்த்துறாங்க அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. இதில் இதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரதிபலன் வழங்குறேன் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹோட நிமித்தம் தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வு கொண்டு பாடுபடுறது அப்படின்னா, தங்களுடைய பணம்னா அல்லாஹோட பாதையில் நம்மளோட பணத்தை செலவு செய்கிறது அப்படின்னு அது பல இதில் அதுக்கு நம்ம சொல்லலாம்.
இன்ஷால்லாம். இப்போ அதேமாரி இப்போ நம்ம ஒரு சமீபத்தில் நம்மக்கிட்ட வந்து அல்லாவோட அருளால் குரான் காப்பி வாங்கி ஒரு பிரதர் வந்து இப்போ பப்ளிக் லைப்ரரியிலலாம் வந்து அதை பர்மிஷன் வாங்கி அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அந்த பப்ளிக் லைப்ரரியில் குரானை வைக்கிறாங்க. இது மூலயமா பல பேருக்கு வந்து குரானு ரீச் ஆகுது. அதேமாரி வந்து ஒரு குரான் காப்பி 5 காப்பி 10 காப்பின்னு வாங்கி தேவையுடையவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பணத்தாலையும் அல்லாவோட பாதையில் செலவு செய்கிறது. ஏன்னா அல்லாவோட செய்தியை அந்த மற்றவங்களுக்கு வந்து இது பண்ணுறோம். நம்ம எவ்வளோதோ வந்து கிஃப்ட்டு மற்றதெல்லாம் கொடுக்குறோம். அதை வந்து நம்ம வந்து குரானாக வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்கிது. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து சொந்தத்தில் நம்ம மற்ற இதிலலாம் பார்க்கும்போதே பார்க்குறோம். குரான் நிறையா வீட்டில் வந்து இந்த குரான் தர்ஜிமாவே இல்லாமலாம் நிறையா வீட்டில் இருக்குது. குரான் தர்ஜிமாலாம் நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை. அவங்க பெரிய டிகிரி முடிச்சிருப்பாங்க, பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க. உங்களுக்கு யாசின் சூராவோட அர்த்தம் தெரியுமானா நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை, அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்குறோம். அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நம்ம வந்து குரான் தர்ஜிமாவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து குரானை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட பாதையில் வாழ்வு கொண்டு இருந்தால் டைம் இது அல்லாஹ்வோட பாதையில் வந்து செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து தர்மத்தை வந்து நேசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாரி நம்ம சென்னையில் நிறையா சப்மிட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு டைமை ஒதுக்கி ஒரு சேவை செய்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அல்லாஹ்வோட பாதையில் வந்து ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட 2 பேருக்கும் வந்து உட்கார்ந்து கொண்டவங்களுக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் வந்து சமமானவர்கள் அல்ல. உட்கார்ந்து கொண்டவங்களோட இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் பணத்தை கொண்டும் தம் வாழ்வை கொண்டும் பாடுபடுபவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றார், மேலான நிலைக்கு உயர்த்துகின்றார் அப்படின்னு. நம்ம அந்த நிலைமைக்கு நம்ம போகணுன்னா அல்லாஹ் நம்மளுக்கு அந்த ஃப்ரீடமை கொடுத்துருக்காங்க. நம்ம அல்லாஹ்வோட பாதையில் பணத்தை கொண்டும் வாழ்வை கொண்டும் செலவு சென்றோமா இல்லை அப்படியே நம்ம உட்கார்ந்துருக்கோமா அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து முடிவு பண்ணணும். நம்ம மேலான நிலைக்கு போகணுன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற அறிவுரையை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்பற்றணும். அடுத்தது, நம்ப மறுப்பவர்களும் நம்பிக்கையாளர்களும் சமமானவ அல்ல அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிட்டு, இவ்விரு கூட்டத்தாரின் உதாரணமாவது குருடர்களும் மற்றும் செவிடர்களும் ஒப்பிடுகின்ற பார்வை உடையவரும் செவிப்புலன் உடையவர்களையும் போன்றதாகும். இவங்க 2 பேரும் சமமாக இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். அல்லாஹ் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறாங்க. குருடரும் செவிடரும் பார்வையுடையவர்களும் செவிப்புலன் உடையவர்களுக்கும் வந்து சமமானவைகள் அல்ல, நீங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க, இவங்க 2 பேரும் சமமானவ அல்ல அப்படின்னு. சூரா 5 வசனம் 100. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிரகடனப்படுத்துவீராக, கெட்டவற்றை மிகை உம்மை கவர்ந்த போதிலும் கெட்டவையும் நல்லவையும் சமமாக மாட்டாது. அறிவுத்திறன் உடையவர்களே, நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு நீங்கள் கடவுளை பக்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு. கெட்டதும் நல்லதும் என்ன வகையிலையும் சமமாகாது. நம்ம கெட்டது நம்ம செஞ்சால் அதுக்குள்ள பிரதிபலனு வேறு மாதிரி இருக்கும். அதே நம்ம நல்ல காரியங்கள் நம்ம செஞ்சோன்னா அதுக்குள்ள பிரதிபலனு ரொம்ப சிறப்பாக மகத்தானதாக இருக்கும் அப்படின்னு. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு கெட்டதை செஞ்சுட்டு அதை வந்து ஒரே மாதிரி ரிசல்ட்டு எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த ஜும்மாவில் வந்து பிரதிபலன் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு உள்ளதை பார்த்தோம். ஒரு காரியத்தில் வந்து நம்ம நல்லதை கொண்டு அணுகவும் முடியும், அதே இதை வந்து கெட்டதை கொண்டும் அணுக முடியும். மொத்தத்தில் அந்த காரியம் அப்போதைக்கு வந்து சால்வ் ஆகிடும். அதை வந்து அந்த காரியங்கள் வந்து நல்லதை கொண்டு செஞ்சுருந்தா அதோட பிரதிபலன் மகத்தானதாக இருக்கும். அதே காரியங்களை கெட்டதை கொண்டு செஞ்சுருந்தால் அந்த காரியங்கள் வந்து ரொம்ப துக்கமானதாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் 2 சாய்ஸு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நல்லதை எடுத்து செய்யும் போது நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தில் வந்து கெட்டதும் நல்லதும் சமமாக மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நெவர், 2மே வந்து ஒன்றுமே இல்லை, அதாவது 2மே சமமே இல்லை. இதுக்கு ஒரு ரிசல்ட் வேறு மாதிரி ரிசல்ட் இருக்குது,
இதுக்கு ஒரு வேறு மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு. இது எந்த ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே தேர்ந்தெடுக்கணும். அதான் இன்றைக்கி உள்ள எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லியே காமிச்சோம், அது நினைவூட்டலுக்கு சொல்லிப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது, ஒரு பண தேவை இருக்குது. அந்த பணம் தேவையை வந்து நம்ம எந்த வகையில் நம்ம வந்து அணுகிறோம், தப்பான முறையில் அந்த பணத்தை இதை எடுத்து வச்சானோ அந்த பணம் தேவை அப்போதைக்கு சால்வ் ஆகிடும். இது சரியான முறையில் எடுத்து அதை பண்ணானோ சால்வ் ஆகிடும். இதே சரியான முறையில் எடுத்து அந்த பண பிரச்சனையை அந்த பண தேவையை நம்ம சால்வ் பண்ணுனா அதுக்குள்ளே பிரதிபலனு மகத்தானதாக இருக்கும். இதே ஒரு தப்பானது நம்மளுக்கு உரிமை இல்லாத இதுலேருந்து நம்ம எடுத்து அல்லது வேறு வழியில் வேறு மாதிரி உள்ளதை எடுத்து பண்ணுனா அதுக்குள்ள இது வந்து செயல் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டுமே சமமாகாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நல்லதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா குரானே வந்து நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயான காரியத்துக்கு அல்லாஹ் வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, நீங்கள் நல்லது செஞ்சாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும், கெட்டது செஞ்சாங்கன்னா அது வேறு மாதிரி இது தப்பானதாக இருக்கும், இது ரெண்டும் சமம் அல்ல, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்தது 6வது சூறாவில் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க, கூறுவீராக, கடவுள் பொக்கிஷங்களை நான் வைத்து உள்ளேன் என்று நான் உம்மிடம் கூறவில்லை, அன்றி எதிர்காலத்தை நான் அறிந்தவனும் அல்லன். அதாவது நபி வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அன்றி நான் ஒரு வானவன் என்று நான் உங்களிடம் கூறவில்லை, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன். கூறுவீராக, குருடரும் பார்ப்பவரும் சமமானவர்களா, நீங்கள் சிந்திக்கவில்லையா, நீங்கள் சிந்திக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தில் நம்ம வந்து ஒரு டீப்பாக நம்ம ஆழ்ந்து நம்ம அல்லாஹ் இந்த வசனத்தில் சிந்திக்க மாட்டீர்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும் போது அல்லாஹ் நம்மளுக்கு இதில் பெரிய படிப்பினையை சொல்லித்தர்றாங்க. ஏன்னா ஒரு நபி வந்து நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிற மாதிரி, நான் வந்து பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன்னு நான் அவங்கள்ட்ட சொல்ல, எதிர்காலத்தை நான் அறிஞ்சிருப்பேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்ல, நான் ஒரு வானவர்களும் இல்லை, எனக்கு வெளிப்படுத்துவற்றை மட்டும் நான் பின்பற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, குருடரும் பார்ப்பவரும் சமமானவர்களா, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறாங்க. ஏன்னா இந்த இதில் வந்து நபியை வந்து ஒரு பெரிய ஒரு அல்லாஹ் சொல்லாததை நபி மேலே நம்ம வந்து ஒரு இட்டு கட்டினா மாதிரி, நபிக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, நபிக்கு நடலே உழுவாது, நபிக்கு வந்து எதிர்காலத்தை அறியும், ஒரு ஆளை பார்த்துட்டு நபி ஒரு நரகவாசியா சொர்க்கவாசியான்னு இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய இது அல்லாஹ் குரானில் சொல்லாததை வந்து நபி மேலே இட்டு கட்டுறாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் இல்லைன்னு ஒரு உணர்த்துகிற மாதிரி தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நம்மளுக்கு குறிப்பிச்சிருக்காங்க. நபி சாதாரண நம்மளை மாதிரி உள்ளவங்க தான், அவங்க வந்து ஒரு வானவர்களும் இல்லை, எதிர்காலம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து என்னன்னா வந்து அவங்க வெளிப்படுத்தவற்றை வந்து பின்பற்றுறாங்க, நம்மளுக்கு எத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குருடரும் பார்ப்பவரும் சமமானவர்களா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் சிந்திக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கோட சொல்கிறாங்க, நம்மளை வந்து சிந்திக்க சொல்கிறாங்க. அடுத்தது சூரா 13 வசனம் 19, உமக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளை சத்தியம் என அடையாளம் கண்டு கொண்ட ஒருவன் குருடனாக இருக்கும் ஒருவனுக்கு சமமானவனா, அறிவுடையோர் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது உமக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் இரட்சகரின் வெளிப்பாடு சத்தியம் என்ற அடையாளம் கண்ட ஒருவன் வந்து குருடன் போல சமமானவர்களா, அறிவுடையோர் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். நம்ம வந்து அல்லாஹ்வோட வசனத்தை நம்ம சத்தியம்னு நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம், அது அல்லாஹ்வோட மாபெரும் கருணை, மாபெரும் அருளாக இருக்குது. அப்படிப்பட்ட நம்ம அடையாளம் கண்டு கொண்டவங்க வந்து குருடராக இருக்கிறவங்க மாதிரி சமமானவர்களா அப்படின்னு, கண்டிப்பாக சமம் அல்ல. அல்லாஹ்வோட வசனத்தை சத்தியம் என்று அடையாளம் கண்டு கொண்டவங்க அதில் உள்ள படிப்பினையை படித்து உணர்ந்து அவங்க வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. இதன் மூலயமா அவங்களுக்கு பிரதிபலன் மகத்தானதாக இருக்கும். அல்லாஹ் இங்கேயும் மகத்தானதாக பெரிய பிரதிபலன் சொல்கிறாங்க, மறுமையிலையும் மகத்தான பிரதிபலன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு குருடராக இருப்பவங்களுக்கு சமமானவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. குருடன் சொல்லும் போது நம்ம வந்து ஒரு கண் பார்வை தெரியாதவங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. அல்லாஹ் குருடருக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லும் போது
குருட்டுத்தனம் என்பது உங்கள் கண்களில் உள்ள குருட்டுத்தனம் இல்லை, உங்கள் மனங்களில் உள்ள குருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அந்த இது வசனத்துலேயும் நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு சமமானவர்களா, அறிவுடையோர் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சமமானவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்த சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் சமமானவங்க இல்லை அப்படின்னு பல வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. இன்ஷா அல்லாஹ் சூரா 32 வசனம் 18. நம்பிக்கையாளர்களாக இருக்கும் ஒருவர் தீயவராக இருக்கும் ஒருவருக்கு சமமானவர்களா? அவர்கள் சமமானவர் அல்ல. அல்லாஹ் கொஸ்டின் கேட்டு அதே வசனத்திலேயே வந்து ஆன்சரையும் சொல்கிறாங்க. நம்பிக்கை கொண்டவர்களும் தீயவர்களாக இருப்பவர்களும் சமமானவர்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர்கள் சமமானவர் அல்ல அப்படி. நம்மளை பார்க்கும்போது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்கும்போது 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, ஒரே மாதிரி தானே இருக்காங்க, ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 பேரை ஒரு கம்பேர் பண்ணி இப்போ இது பண்ண சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறாங்க அவங்க சமமானவர்கள் அல்ல. அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வும் மரணமும் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களோட புரிந்து கொள்ளுதலும் அவங்களோட வந்து அல்லாவோட வசனத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறவங்களுக்கு வந்து அல்லாஹ் விசாலமாக ஆக்குறேன், அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறேன், வழிகாட்டுதலாக கலங்கர விளக்கா வேதத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்ப மறுப்பவர்களுக்கு வந்து திரையிட்டுடுவேன், அவங்களுக்கு கெட்ட காரியங்களில் அவங்க செய்யும்படி அவங்க வழிகேட்டதில் அனுப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வழிகேட்டதிலே இருந்துட்டு அது வந்து நல்லது தான் அவங்க நினைக்கிறபடி வந்து சைத்தானால் வந்து அவங்க சூழப்பட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் சிறப்பாக நிறையா இதை சொல்கிறாங்க. இதே வந்து மறுமை நாளில் நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஓமைன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே மகத்தானதாக இருக்குது. ஆறுகள், நிரந்தரமான ஒரு ரிவார்டு, அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ப மறுப்பவர்களுக்கு ரொம்ப கொடூரமான நரகம், அங்கே வந்து அவங்க வாழவும் முடியாது, மரணிக்கவும் முடியாது, தொடர்ந்து அதாபுலேயே கஷ்டத்திலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரும் சமமானாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா வந்து எல்லா வசனத்துலேயும் நம்மளை உட்படுத்தி பார்க்கணும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் போது ஒரி அபவுட் யுவர் ஓன் நேக்ஸ், உங்களை பற்றியே நீங்கள் வந்து கவலைப்படுங்க, அக்கறை கொடுங்கன்னு இருக்காங்க. இப்போ நான் மௌத்தா போயிட்டேன்னா என்னோட இது எப்படி இருக்கும், அல்லது நான் இந்த இதில் வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்துலேயும் நம்மளை உட்படுத்தி நம்ம பார்க்கணும். அடுத்த வசனத்தில் 35:19 குருடரும் பார்ப்பவரும் சமமானவர்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 39வது சூறாவில் 9வது வசனத்தில் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தங்களுடைய இரட்சகரின் கருணையை தேடியவாறு மறு உலகின் குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம் சிரம்பணிந்து விழுந்திருந்தும் இரவில் தியானிப்பவர்கள் ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? நீங்கள் அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமானவர்களா? மறுபடியும் படிக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தங்களுடைய இரட்சகரின் கருணையை தேடியவாறு மறு உலகின் குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம் சிரம்பணிந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்பவர்களின் ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? கூறுவீராக, அறிந்திருப்பவர்களும் அறியாதிருப்பவர்களும் சமமானவர்களா? இரவு நேரத்தில் தியானிக்கிறவங்களும் வந்து அல்லாஹ் வந்து அதை ஒரு இரவு நேரத்தில் அல்லாவோட கருணையை தேடியவாறு விழித்திருந்து தியானம் பண்ணுறதை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தை சொல்லிட்டு அறிந்திருப்பவர்களும் அறியாதிருப்பவர்களும் சமமானவர்களா? அப்போ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரதிபலன் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அறிந்திருப்பவர்களும் அறியாதிருப்பவர்களும் சமமானவர்களான்னு சொல்லிட்டு அதே வசனத்தில் அறிதிறன் பெற்றவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள்.
இதில் வந்து அல்லாஹ் நிறையா வசனத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறதுன்னு எப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் இந்த ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த வசனத்தில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் கருணையை தேடியவாறு சிரமணிந்து தியானிக்கிறது வந்து ரொம்ப பெரிய சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அறிந்து இருப்பவர்களும் அறியாது இருப்பவர்களும் சமமானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு, அறிவு பெற்றவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ வந்து நம்ம வந்து யோசிக்கணும், நம்ம வந்து அறிவுத்திறன் பெற்றிருக்கிறோமா? அறிவுத்திறன் பெற்றிருக்கோம்னா இப்படிப்பட்ட அட்வைஸை கேட்ட உடனே நம்ம வந்து அந்த மாதிரி உள்ள பெரிய ரிவார்டு அடங்கியதை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இரவு நேரத்தில் நம்ம எதுக்கோ நம்ம வந்து ஒதுக்குறோம். ரொம்ப நேரம் படம் பார்க்குறோம், ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறோம், நைட்டு லேட்டாக தூங்குகிறோம். அதில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு இரவு நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நம்ம வந்து விழித்து இருந்து, அல்லாஹ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஜிதா பண்ணுங்க, அல்லாஹ்வை தியானம் பண்ணுங்க, இது மேலானதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, மேலானதுன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ரிவார்டு வச்சுருக்காங்க. அதை தான் அல்லாஹ் கொஸ்டினை கொண்டு இதில் வந்து கேட்குறாங்க. அறிந்து இருப்பவர்களும் அறியாது இருப்பவர்களும் சமமானவர்களா? அறிவுத்திறன் உடையவர் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 90 வசனத்தில், குருடரும் பார்வையுடையவரும் சமமானவர்கள் அல்ல, அன்றி நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள் புரிபவர்கள் பாவிகளுக்கு சமமானவர்கள் அல்ல, அரிதாகவே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றீர்கள். நம்மளுக்கு அரிதாகவே கவனத்தில் எடுத்துக்கொள்கிறாங்க. இவங்க 2 பேரும் சமமானதே அல்ல. எத்தனை உதாரணம், எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு திருப்பி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சமமானவங்க அல்ல. அவங்களோட தோற்றம் வந்து மேபி சமமாக இருக்கலாம், அவங்க சாப்பிட்றது வேணால் சமமாக இருக்கலாம், ஒரே சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவாங்க, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட திங்கிங்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கு, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு திருப்திகரமான மகிழ்ச்சி, இதெல்லாம் அனுபவிப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்காது. மறுமை நாளில் ரொம்ப மோசமானது. நல்ல இது வந்து கெட்டவங்களுக்கு வந்து நரகமும், நல்லவர்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கமும் அல்லாஹ் தராங்க. அதனால் இங்கேலையும் சரி மறுமையிலையும் சரி அவங்க 2 பேர் வாழ்க்கையும் சமமானவ அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்தது இந்த வசனம் நிறையா வாட்டி நம்ம படிச்சிருப்போம். 41ல் 34, நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் சமமானவை அல்ல, இயன்றவரை மிக நல்ல நடத்தையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும், இதன் மூலமாக உங்கள் விரோதியாக இருந்து வந்த ஒருவனும் உங்களுடைய உற்ற நண்பனாகி விடக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் இது நிறைய வாட்டி நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாம் நிறைய ஜும்மாவில் இந்த வசனத்தை படிச்சிருக்கோம். நம்ம நிறைய குரான் கிளாஸில் இந்த வசனத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் எந்த வகையிலையும் சமமாகாது. நல்ல நடத்தைக்கு உள்ள பிரதிபலனு வேறு மாதிரி இருக்குது, கெட்ட நடத்தைக்கு உள்ள பிரதிபலனு வேறு மாதிரி இருக்குது. நம்ம நல்ல நடத்தையை கை கொண்டோன்னா, அல்லாஹ் இதில் ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. விரோதியாக இருந்த ஒருவன் வந்து உங்கள் சிறந்த நண்பனாகிடுவான் அப்படின்னு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு விரோதினா நம்ம எப்படிப்பட்டவன், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்காது, ஏதாவது நம்மளுக்கு ஒரு கெட்டது நடந்தால் அவன் குஷி ஆகிடுவான். நம்மளுக்கு வந்து கெட்டது தான் வந்து அவன் வந்து அவனே செய்யணும்னு சொல்லிட்டு தோணும். நம்மளுக்கு விரோதினா அப்படிப்பட்டது. நம்மளுக்கு எந்த வகையிலையும் நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம நடத்தை மூலியமாக அவங்களோட இதை வந்து நம்ம விரோதியை வந்து நம்ம உற்ற நண்பராகிவிடக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இதை வந்து அவங்கக்கிட்ட உள்ள சேஞ்சஸை வந்து நம்மக்கிட்டேருந்து அல்லாஹ் வந்து செய்ய சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு விரோதி இருக்காங்க. இப்போ விரோதினா வந்து நிறைய பேருக்கு சொல்லலாம். பிஸ்னஸில் விரோதி இருப்பாங்க, அண்டை வீட்டார்களில் விரோதி இருப்பாங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, நிறைய இடத்துல விரோதி இருப்பாங்க. அப்படிப்பட்ட விரோதி வந்து அதுக்கப்புறம் பரம்பரை விரோதின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர்லாம் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த வீட்டில் நாங்கள் பேச மாட்டோம், எந்த குடுக்கல் வாங்கலும் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களை கல் நெஞ்சக்காரங்களை மாற்றுறதுக்குள்ள டூலாக அல்லாஹ் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல நடத்தையை கை கொள்ளுங்க அப்படின்னு. நம்ம நல்ல நடத்தையை கை கொண்டோன்னா
அவங்களோட இதை மனசை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து நம்மளுக்கு உற்ற நண்பராகி விடக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நல்லது நாடுவாங்க, நம்மளுக்கு நல்லது, அதாவது நண்பராகி விடுவாங்க. அதுவும் சாதாரண நண்பர்னு கூட சொல்ல, உற்ற நண்பர், சிறந்த நண்பர் ஆகி விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்போ சேஞ்சஸை வந்து அவங்கள்ட்ட ஆப்போசிட் சைட்லேருந்து எதிர்பார்க்காம நம்மளே செஞ்சால், ஏன் நம்ம வெளியிலேயே பார்க்குறதோட நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்மளுக்கு சில சமயத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை, கொஞ்சம் மன வருத்தம் வருது, அத்தா பிள்ளைங்களுக்கு மன வருத்தம் வருது, சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள மன வருத்தம் வருது. இந்த மாதிரி மன வருத்தம் வரும்போது சேஞ்சஸை நம்ம அவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்காம நம்மக்கிட்டேருந்து நம்ம அந்த சேஞ்சஸை கொண்டு வந்தால் அல்லாஹ் வந்து நண்பராகி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் என்னன்னா நல்ல நடத்தை அப்படின்னு. இது வந்து இந்த 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 ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோ ஆழ்ந்த கருத்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சேஞ்சஸை வந்து அவங்க அவங்க செய்யட்டும்னு செய்யாமல் நினைக்காம நம்மக்கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து விரோதியாக உள்ளவங்க வந்து நண்பராகி விடக்கூடும். இது எல்லாத்துக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மக்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்க சொல்லலை. அதனால் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு மன வருத்தம் வந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு சாரி கேட்கட்டும், அவங்க பண்ணதுக்கு வந்து விளக்கம் சொல்லட்டும், அல்லது அது பண்ணட்டும் அவங்க சைடுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்காம நம்மக்கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே பிரதிபலனு அல்லாஹ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இதுதான் அல்லாஹ்வோட ஃபார்முலா. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி சமம் அல்ல அப்படின்னு. நம்ம அவங்க ஒருத்தவங்க கெட்டது செஞ்சாங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து கெட்டது செஞ்சால் அது சமமாகாது, இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும். அவங்க ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா பதிலுக்கு நம்ம ஒரு கெட்ட வார்த்தை சொல்லணும், அவங்க ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா பதிலுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு செஞ்சால் பிரச்சனையாக போய் ஒரு பெரிய பிரச்சனையாக போய் ஜென்ம விரோதியாக தான் போவோம். அதை நம்ம மாற்றிட்டு நல்ல நடத்தையை கொண்டு அணுகும் போது அவங்க விரோதி கூட உற்ற நண்பராகி விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரான்னு உள்ளது வந்து அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ஸை ரெடியாக வச்சுருக்காங்க, நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அதை போய் நம்ம எடுத்து அனுபவிக்கிறது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு பஃபே சிஸ்டம் போனால் மாரி அல்லாஹ் ஒரு ஹாப்பினஸ்ஸை ரெடியாக வச்சுருக்காங்க. அதை நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதை வந்து அந்த செயலை நம்ம தான் செஞ்சு அதை அணுக முடியணும். அதுக்குள்ள செயல் தான் அல்லாஹ் பல வசனத்தில் நிறையா மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இந்த வசனத்தில் வந்து நிறையா உதாரணத்தை சொல்லி, நீங்கள் நல்லதையும் தீயதும் சமமானவ அல்ல, நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் சமமானது அல்ல, தீயவர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் நன்னேறிய சமமானவர்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்தது சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமானவே அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 45:21 நம்பிக்கை கொண்டு நன்னெறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்களை போன்ற அதே விதமாக தீய செயல்களை புரிபவர்களை நாம் நடத்துவோம் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? இப்போ எவ்வளோ கிளியராக எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்களை போன்ற அதே விதமாக தீய செயல்களை செய்பவர்களை நடத்துவோம் என்று எதிர்பார்க்கின்றார்களா? அவர்களுடைய வாழ்வும் மரணம் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா? உண்மையில் அவர்கள் தீர்ப்பு தவறானதே ஆகும். நீங்கள் அப்படி நினச்சாங்கன்னா அப்போ நீங்கள் தான் வந்து தப்பு. நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகிறவங்களும் தீமை பண்ணுறவங்களும் சமமாக மாட்டாது. அவங்களுடைய வாழ்வும் மரணமும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரணடைந்தவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவோமா? உங்களுடைய பகுத்தறிவில் என்ன கோளாறு? அல்லாஹ் வந்து நம்ம பகுத்தறிவில் என்ன கோளாறு, நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க. சரணடைந்தவர்கள் நம்பிக்கையாளர்கள் முஸ்லீமையும் நம்ம குற்றவாளிகளையும் ஒரே மாதிரி நம்ம நடத்துவோமா? உங்கள் பகுத்தறிவில் என்ன கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதை தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே கேட்குறாங்க. நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க மாட்டீங்களா? நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நிறைய வசனத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா அப்படின்லாம் அல்லாஹ் கேட்குறாங்க. அதனால்
நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நன்னறியான காரியங்களை செஞ்சு நம்ம பலன் பெறுவோம். அல்லாஹ் இது இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னா, ஒளியும் காரிலும் சமமாகாது. உட்கார்ந்து கொண்டவர்களும் அல்லாஹ்வின் நிமித்தம் பாடுபடுபவர்களும் சமமானவர்கள் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்களும் நம்பிக்கை அற்றவர்களும் சமமானவர்கள் அல்ல. குருடர் மற்றும் செவிடர்கள் பார்வை உடையவர்களுக்கும் செவிப்புலன் உடையவர்களும் சமமானவை அல்ல. கெட்டவையும் நல்லவையும் சமமாகவே அல்ல. சத்தியத்தை அடையாளம் கண்ட ஒருவரும் குருடரும் சமமானவர் அல்ல. நம்பிக்கையாளர்களாக இருக்கும் ஒருவரும் தீயவர்களாக இருக்கும் ஒருவரும் சமமானவர்கள் அல்ல. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர்கள் அல்ல. நன்னறியான காரியங்கள் புரிபவர்களும் பாவிகளும் சமமானவைகள் அல்ல. நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் சமமானவை இல்லை. நரக நெருப்பில் இருப்பவர்களும் சோனவாசிகளும் சமமானவர்கள் அல்ல. நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்களும் தீய செயல் புரிபவர்களும் எக்காரணத்திலையும் சமமானவர்கள் அல்ல. சரணடைந்தவர்களும் குற்றவாளிகளும் சமமானவை அல்ல. சரணடைந்தவர்களை குற்றவாளிகள் போல் நாம் நடத்துவோமா? உங்கள் பகுத்தறிவில் என்ன கோளாறு அப்படின்னு அல்லாஹ் கேட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதுவும் அதுவும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதை நம்ம நல்லதை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யும் போது அது நம்மளுக்கு பிரதிபலனை மகத்தானதாக ஆக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாம்.